السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: لا إيمان لمن لا أمانة له، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه، يا اول الاولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவரின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீய குணங்கள் என்று பல வகைகள் இருக்கிறது. கொலை, கொள்ளை, மது, விபச்சாரம், வட்டி வாங்குதல், பிறருக்கு அநீதம் இழைத்தல், இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது தீய காரியங்கள் என்பதற்கு. இத்தீமைகள் அனைத்திலிருந்தும் மனிதன் தப்பித்து கொள்ள வேண்டும். தப்பித்து கொள்வானையானால் மறுமையிலே அவனுக்கு வெற்றி இருக்கிறது. இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில சிறந்த பண்பாளராக ஆக வேண்டும் என்று சொன்னால் சில தீமைகளை அறவே செய்யக்கூடாது என்று நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. சொல்லப்போனால் இந்த பெரிய பாவங்கள், பெரிய தீமைகளில் அச்சப்பட வேண்டிய 2 தீமைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு மூமினிடம் எந்த குணமும் இருக்கலாம், ஆனால் 2 விஷயத்தை தவிர 2 விஷயம் இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யத்பால் முஃமின் அலல் ஹிலாலி குல்லிஹா. எந்த குணம் வேண்டாலும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கலாம், ஆனால் 2 குணங்கள் இருக்கவே கூடாது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஹியானத்து வல் கிதுப். நம்பிக்கை மோசடியும் பொய் சொல்லுவதும், பொய்யும் நம்பிக்கை மோசடியையும் தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் இந்த 2ம் தான் மற்ற தீமைகளுக்கெல்லாம் ஆணி வேறாக இருக்கிறது. மற்ற தீமைகளை செய்வதற்கு மிக உதவியாக இருப்பது இந்த 2ம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமினிடம் எந்த குணமும் இருந்தாலும் கூட இந்த 2 குணங்கள் அறவே இருக்கக்கூடாது. பொய் சொல்வது, 2வது நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை மோசடி செய்வது. இந்த வார ஜும்மாவில நம்பிக்கை மோசடி என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹு. யாருக்கு நம்பகத்தன்மை இல்லையோ, அமானத், அமானிதம் என்று சொல்லுவோம் அல்லவா, அமானிதமான விஷயம் என்று சொல்கிறோம், அமானிதமான பொருள் என்று சொல்லுவோம். யாருக்கு அந்த நம்பகத்தன்மை இல்லையோ அவருக்கு ஈமான் இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கிறார்கள்.
ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெயர் இருந்தது, அமீன், அஸ்ஸாதிகுல் அமீன், நம்பிக்கையாளர், உண்மையாளர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இன்னொரு புனை பெயர், பட்டமாக வழங்கப்பட்ட அழைக்கப்பட்ட பெயர் அஸ்ஸாதிகுல் அமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கும் பொய் சொன்னது கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கும் மோசடி செய்தது கிடையாது. ஈமானில் இந்த மிக முக்கியமான விஷயம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்பகத்தன்மை என்பது ஒரு மூமியுடைய குணமாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான், இன்னா அரல்னல் அமானத அல ஸமாவாதி வல் அர்லி. அல்லாஹ் இப்படி சொல்றான், நான் இந்த அமானிதத்தை வானம், பூமி, மலைகள் இவைகள் மீது எடுத்து கூறினோம். ஃபஅபைன ஐ யஹ்மில்னஹா, அவைகள் அனைத்தும் அதை சுமப்பதற்கு மறுத்து விட்டன. வஅஷ்ஃபக்ன மின்ஹா, அதனால் பயந்து நடுங்கி போய்விட்டன. ஆனால் ஹமலஹல் இன்சான், இந்த மனிதன் அதை சுமந்து கொண்டான். வானம், பூமி, மலைகள் எல்லாம் பயந்து நடுங்கிய அமானிதம் என்ற விஷயத்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மனிதன் ஏற்றுக்கொண்டான், மனிதன் சுமந்து கொண்டான். அந்த அமானிதத்தை, நம்பகத்தன்மையை பராமரிப்பு என்பது மிகப்பெரிய வேலை என்கிறது குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் சொல்லுகின்றான், நம்பகத்தன்மையை பாதுகாக்க இருக்கிறதே சரியான மிகப்பெரிய ஒரு கடினமான வேலை. மலைகள் பயந்தது, வானம் பயந்தது, பூமி பயந்தது, மனிதன் லேசாக எடுத்துக்கொண்டான். ஏன் தெரியுமா? மனிதனை பொறுத்தவரையும் பொய் சத்தியம் செய்வதும், மனிதனை பொறுத்தவரையும் ஏமாற்றுவதும், நம்பிக்கை மோசடி செய்வதும் அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரிகிறது இல்லை, பெரிய கஷ்டமா தெரிகிறது இல்லை. வாக்குறுதி கொடுத்திருப்பான், ஏமாற்றுகிறான். நம்பிக்கையோடு ஒரு விஷயம் செய்யப்பட வேண்டியது இருந்திருக்கும், ஏமாற்றுகிறான் மனிதன். இருந்தாலும் கூட அந்த தன்மையை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனிதனுக்கு வழங்கிதான் இருக்கிறான். இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் நிலை பெறாது. நம்பிக்கையான விஷயங்கள் 10 விஷயங்கள் மோசடி செய்தாலும் ஒரு 4 விஷயங்கள் நடந்துதான் ஆகும் நம்பிக்கையோடு. அந்த நம்பிக்கையை பராமரித்து வந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள். இப்போதெல்லாம் எத்தனையோ பக்கம் பக்கமா டாக்குமெண்ட் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் எதையும் எழுதுறது கிடையாது, வாய்வழி வார்த்தைகள், அதுதான் அன்னைக்கு நம்பகத்தன்மையாக இருந்தது. இன்று எவ்வளவுதான் நம்ம டாக்குமெண்ட் போட்டாலும், கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணாலும் கூட அதையும் தாண்டி ஏமாற்று வேலை இருக்கிறது, எதையும் நம்ப முடியல. இப்போ நவீன காலத்தில் நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்பகத்தன்மை என்பது மனிதனுக்கே உரிய ஒரு விஷயம், இது விலங்கினத்துக்கு கிடையாது. ஒரு சிங்கம் வேட்டையாடிட்டு வருது, ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடி விட்டு வருகிறது. இன்னொரு சிங்கத்திட்ட போய் சொல்லுது, கொஞ்ச நேரம் இந்த மானை பார்த்துக்க, நான் கொஞ்சம் கை கால் கழுவிட்டு வர்றேன் என்று சொல்லிட்டு போகுது. அந்த இன்னொரு சிங்கம் அந்த மானை அப்படியே வச்சு பாதுகாக்குமா? பாதுகாக்காது. விலங்கினுடைய தன்மை அதை அடித்து சாப்பிட்டு போயிடும். ஆனால் அதே நேரத்தில் மனிதனிடத்தில் ஒரு பொருளை கொடுத்து வைத்தால் திருப்பி வாங்கி கொள்ள முடியும். அதனால்தான் இந்த மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான். எவ்வளவு நம்முடைய நம்பிக்கைக்குரிய செல்ல பிராணிகளாக இருந்தாலும், வீட்டிலே வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்கள், அதுக்கு பசி என்று வந்து விட்டால் அவ்வளவுதான், அதை கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் வெளிநாட்டு வினோதங்கள் ஏதாவது படித்திருப்பீர்கள். ஒரு மலைப்பாம்பு ஒரு பெண்மணி வளர்த்தால், மலைப்பாம்பை அவளோடு எப்போதும் இருக்கும், உணவு சாப்பிடும். கொஞ்ச நாள் அது உணவு சாப்பிடவே இல்லை, சரியாக நடந்துக்கிறல அந்த பெண்மணியோட. அந்த பெண்மணி ஒரு மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து, என்னுடைய இந்த பாம்பு சரியாக என்னிடத்தில் நடந்து கொள்வது என்ன காரணம்னு கேட்கும் பொழுது, அதை ஆய்வு செய்துவிட்டு அந்த மருத்துவர் சொன்னார், இந்த பாம்பு உங்களை விழுங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது, இந்த பாம்பு உங்களை விழுங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஆக நம்ம எவ்வளவுதான் விலங்கினத்திற்கு அறிவோடு இருக்கிறது, நன்றியோடு இருக்கிறது, நான் கூப்பிட்டால் வரும், நான் சொல்றதெல்லாம் செய்யும் சொன்னாலும் கூட பல உதாரணங்கள் இருக்கிறது, அதனுடைய மிருகத்தனத்தை காட்டும். சமீபத்தில் கூட நீங்கள் யானை தன்னுடைய பாகனையே மிதித்து கொன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆக விலங்குகளுக்கு இந்த நம்பகத்தன்மை என்பது கிடையாது. கொஞ்ச நேரம் நன்றி உணர்வோடு நடக்கும். நம்பகத்தன்மை என்பது
அது மனிதனுக்கு மட்டுமே உரியது, அது பராமரிக்கக்கூடிய பொறுப்பை மனிதன் ஏற்றிருக்கிறான் என்று சொல்லுகிறது குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையை மனிதனிடத்தில் ஒப்படைத்திருக்கிறான். அந்த சுமையை மனிதன் எப்படி கையாளுகிறான் என்று நாம் பார்க்கும் பொழுது, இப்பொழுது உள்ள நவீன காலத்தில் யாரையும் நம்ப முடியாத வார்த்தைகளை சொல்லும் பொழுது பார்க்கிறோம். யாரையுமே நம்ப முடியலைங்க. எல்லோரும் சொல்லியிருப்போம் அந்த வார்த்தையை ஒரு தடவையாது. அவர் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் நினைச்சேன். தோற்றம் அப்படி ஒரு தோற்றம், அவ்வளவு அழகான தோற்றம், பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் இப்படி செய்து விட்டார். இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது போல. அப்ப நம்பகத்தன்மை என்பது இன்றைய காலகட்டத்திலே மிகவும் குறைந்து விட்டது. ஒருவேளை ஒரு மனிதர் தன்னுடைய நம்பகத்தன்மையை குறைத்து விடுவாரையானால், தன்னுடைய நம்பகத்தன்மையை விட்டு கொடுத்து விடுவாரையானால், நிச்சயமாக உதாரணத்திற்கு இராணுவ வீரர்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இராணுவ வீரர் மீது ஒரு நாடே நம்பிக்கை வைத்திருக்கும். ஆனால் அவர் ஏதாவது மற்ற நாடுகளுக்கு இராணுவ ரகசியங்களை சொல்லிவிட்டால் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு மனிதர் தன்னுடைய நம்பகத்தன்மை இழந்துவிடக்கூடிய காரியத்தை செய்துவிட்டால் அது போன்று துரோகம் எதுவும் கிடையாது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹு. யாருக்கு அமானியத்தை பாதுகாக்கக்கூடிய, நம்பகத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய தன்மை இல்லையோ அவர்களுக்கு ஈமானே கிடையாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒவ்வொரு குத்துபாவிலையும் சொல்லியிருக்கிறாங்களாம் இந்த வார்த்தையை. லா ஈமான லிமல்லா அமானத லஹு. யாருக்கு அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை இல்லையோ அவங்களுக்கு ஈமானே கிடையாது அப்படிங்கிற இந்த வாசகத்தை ஒவ்வொரு குத்துபாவிலையுமே சொல்லுவாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு முக்கியமான வாசமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அமானியத்தை பாதுகாப்பது என்பது மிக முக்கியம். ஷஹீத் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவர். அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு இரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி துறந்தவர், அர்ப்பணித்தவர். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உயிர் தாங்க அதிகம். உயிர் இருக்கிறதே ரொம்ப பெருசு. மனுஷன் எல்லாத்தையும் என்ன செஞ்சு விட்டு கொடுத்துருவான். கொஞ்சம் உயிர் பயம் காட்டிட்டா போதும், எனக்கு எதுவுமே வேணாம், நான் உயிரோடு இருந்துக்கிறேன். அவ்வளவு பெருசு உயிர். அதனால தான் வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் என் உயிரை போன்றவர் என்று சொல்லுவோம். ஆனால் உயிரை போன்ற யாரும் சொல்ல முடியாது. உயிர் நமக்கு ரொம்ப பெருசு. இப்போ அப்பேற்பட்ட உயிரை அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்த ஷஹீத், போராளி, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவருடைய பாவங்களை, அவர் முன் செய்த பாவங்களை அவருடைய இரத்தம் பூமியிலே சொட்டுவதற்கு முன்பாக அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அப்பேற்பட்ட மிகப்பெரிய போராளி அவர் அமானிதத்தை பாதுகாக்கலை என்று சொன்னால் அவரும் என்ன செய்த அதற்குரிய பதிலை சொல்லிவிட்டு தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். ஹதீஸில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். ஷஹீத் என்ன செய்வார்? ஏதாவது நம்பிக்கை மோசடி செய்திருந்தால் அதை மாத்திரம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நாளைக்கு கியாமத்துடைய நாளையிலே அந்த நம்பிக்கை மோசடி என்பது ஒரு வடிவத்தை பெறும். இன்னைக்கு இந்த உலகத்தில் எதுவெல்லாம் வடிவம் இல்லாமல் இருக்கிறதோ நாளைக்கு மறு உலகத்தில் எல்லாமே வடிவமாக உருவமாக வரும். அந்த அடிப்படையில் நம்பிக்கை மோசடி செய்த அந்த விஷயம் நாளைக்கு மறுமையில ஒரு உருவமாக வரும். அதை எப்படியாவது கொண்டு போய் தள்ளி விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ஷஹீத் என்ன செய்வார்? வேகமாக அதை எடுத்துக்கொண்டு தூக்குவார், சுமப்பார். சுமக்க முடியாது. ஹதீஸிலே வருகிறது, மலையளவு அது வெயிட்டாக இருக்கும், கனமாக இருக்கும். அப்படியே அவர் தள்ளி கொண்டு நரகத்திற்கு அருகாமையில் செல்வார். அதை தள்ளி போட்டுடலாம்னு நினைச்சு, ஆனால் மறுபடியும் என்ன செஞ்ச சரிஞ்சு விழுந்துருமா. அவ்வளோ பெரிய சிரமத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாளைக்கு ஏற்படுத்தி இருப்பான். பிறகு மறுபடியும் என்ன செய்வார்? தள்ளுவதற்காக முயற்சி. இப்படியே அவர் நெடுங்காலம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த வேலை விளங்குவதற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கனமான பொருளை நம்ம தூக்குறோம். தூக்கி அந்த இடத்துல வைக்கக்கூடிய நேரத்தில், உயரமான இடத்துல வைக்கக்கூடிய நேரத்தில் அது சரிஞ்சு விழுந்துடுறது. மறுபடியும் தூக்குறது, மறுபடியும் சரிஞ்சு விழுந்துடும். இப்படி அவர் நீண்ட நெடுகாலம் செய்து கொண்டே இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய வேதனை! இப்படிப்பட்ட வேதனை நாளைக்கு மறுமையிலே யாருக்கு இருக்கிறது தெரியுமா? இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்த ஷஹீத் அவர்களுக்கு, அவர் உலகத்தில் நம்பிக்கை மோசடி செய்ததின் காரணமாக இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஒரே ஒரு ஹதீஸ் போதும்.
இந்த ஜும்மாவில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல தேவையில்லை. இந்த ஒரு ஹதீஸை உட்கார்ந்து நம்ம சிந்தித்தாலே போதும். அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிந்த அந்த நபருக்கே மன்னிப்பு கிடைக்கல அப்படின்னா, நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள், நாம் உயிர் தியாகம் செய்யறது கிடையாது. அல்லாஹ்வை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆதரவு தான் வைக்கணும், அல்லாஹ் நமக்கு நன்மையை தரமாட்டான்னு நினைக்க கூடாது. நிறைய நன்மைகள் நமக்கு தர்றான். இருந்தாலும் கூட ஷஹீத் என்று பார்க்கும் பொழுது நம்ம அந்த அந்தஸ்திலிருந்து குறைவானவர்கள் தான். இப்ப நாம் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே நம்பகத்தன்மையோ நடக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நினைத்து பார்க்கவே உள்ளம் நடுங்குகிறது. நம்முடைய முன்னோர்கள் ஒருவேளை இது போன்ற விஷயங்களின் காரணமாகவோ அல்லாஹ்வுடைய பயம் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம யாரையும் சொல்ல முடியாது. சமகாலத்துல யாரையுமே இவர் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் என்ன செஞ்சிருவார், உடைச்சிருவார். அந்த விஷயத்தை யாரையும் நம்ப முடியல. இந்த வார்த்தையை தான் இப்ப கேட்க முடியுது. ஒரு காலம் இருந்தது, நம்பிக்கை அவ்வளவு தூரம் இருந்தது. வார்த்தை சொல்லிவிட்டால் பெரியோர்கள் இப்படி சொல்வார்கள், என்னுடைய வார்த்தை முந்தி விட்டது என்பார்கள். என்னுடைய வார்த்தையை முந்திருச்சு, அவருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், இந்த வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த பொருள் அவருடையது, இந்த சொத்து அவருடையது. இன்னைக்கு சொத்து பங்கீடுல எவ்வளவு பிரச்சனை. நீ சொத்து பங்கீடுன்னு பார்க்கும் பொழுது அதுல சமரசம் செய்ய முடியாமல் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம். எப்படியாவது அடுத்தவருடைய சொத்தை தன்னை விட அதிகமாக எடுத்து அவர்களை விட நமக்கு அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக ஏமாற்று வேலை. நம்பிக்கையோடு பொருளை ஒப்படைத்திருக்கிறார்கள், நம்பிக்கையோடு சொத்தை ஒப்படைத்திருப்பார்கள். பெற்றோர்கள் நம்பி இருப்பார்கள் மூத்த சகோதரனை, நீ தாப்பா இளைய பிள்ளையெல்லாம் கவனிச்சுக்கிறனும் எங்களுக்கு. பிறகு அந்த நம்பகத்தன்மை அவர்கள் இறந்ததற்கு பிறகு என்னவாயிற்று? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்குத்தான் ஒவ்வொரு உரையிலும் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள். லா ஈமான் லிமன் லா அமானத லஹு. யாருக்கு நம்பகத்தன்மை இல்லையோ, அமானத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை இல்லையோ, அவளுக்கு ஈமானும் கிடையாது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம ரொம்ப தொலைக்கு போயிடக்கூடாது. நம்பகத்தன்மைனா அமானிதம் நம்ம எப்படி விளங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை நம்மகிட்ட கொடுப்பாங்க யாராவது, இது அமானிதமாக உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் நம்ம அமானிதமாக பாதுகாத்து திருப்பி கொடுத்துடுறது. இப்போ நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அதான் வரும். என்கிட்ட யாராவது ஒரு பொருள் கொடுத்தா நான் அமானிதமாக ஒப்படைச்சிடுவேன். என்கிட்ட கொடுத்துட்டு போனது எவ்வளோ கொடுத்து 1000 2000 10,000 அல்லது ஏதாவது பொருட்கள் கொடுத்தா நான் அமானிதம் ஒப்படைச்சிடுவேன். சில பேர் நினைக்கலாம் எனக்கு அமானிதங்கிற அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படலை, எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படலை நினைக்கலாம். அமானிதம் என்பது அது மட்டுமல்ல, ஏதோ ஒரு பொருளை கொடுத்து வைத்து நான் பிறகு வாங்கிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது அமானிதம் பாதுகாப்பாக கொடுப்பது மட்டும் அமானிதத்தை பேணுவதல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அமானிதத்தில் தான் அடங்கியிருக்கிறது. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையும் அமானிதத்தில் அடங்கியிருக்கிறது. நம்முடைய மனைவி, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி கணவனுக்காக அவருடைய கற்பை அமானிதமாக பாதுகாக்கணும். தன்னுடைய கற்பு என்பது கணவனுக்கு உரியது, அந்த பெண்மணி அமானிதமாக பாதுகாக்கணும். தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், நமக்கு அமானிதம், அவங்க நமக்கு அமானிதம். இப்ப எவ்வளவு பெரிய வாழ்க்கை முழுவதும் முஹல்லாவாசிகள் இருந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் அமானிதம் மிக முக்கியம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், எனக்கு பிறகு ஒரு நபி ஆகியிருப்பாரையானால் லகான் அவர் தான் யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எனக்கு பின்னாடி நபி இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி. அதே நேரத்தில் எனக்கு பிறகு ஒரு நபி இருப்பாரையானால், வருவாரையானால் அது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு உண்மையான ஆளுமையின் அடையாளம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நீதிக்கு பேர் போனவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்படியெல்லாம் பேர் அவர்களுக்கு எப்படி வந்தது, எப்படி அவர்களை பற்றி நாம் இன்றளவும் பேசிக் கொண்டிருக்கிறோம்? காரணம் ஏராளம் இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆட்சியாளராக இருந்த பொழுது தனக்கு கீழ் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தட்டி கழித்தது கிடையாது. அத்தனையும் என்னுடைய பொறுப்பிற்கு உரியது, அத்தனையும் எனக்கு அமானிதம், அத்தனை விஷயங்களை நான் கவனிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதனால்தான் இப்படி சொல்லுவார்கள்,
என்னுடைய ஆட்சியிலே நான் ஆட்சியாளராக இருக்கும் பொழுது, ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஈராக்கிலே ஏதாவது ஒரு நாய் இறந்து கிடந்தாலும் கூட அதற்கும் கூட நான் பொறுப்பாளியாக ஆகுவேன் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கணம், ஒரு பொறுப்பாளி, ஒரு பொறுப்புதாரி எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கணத்திற்கு சொந்தக்காரர் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதனால தானே காந்தியடிகள் என்ன சொன்னாங்க, மகாத்மா காந்தியடிகள், ஆட்சி அப்படின்னா எது யாருடைய ஆட்சியாக இருக்கணும், உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி போன்று இருக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் புகழ்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தி சென்றிருக்கிறார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பொறுப்பேற்றதற்கு பிறகு வெளிநாட்டு பயணங்கிறது ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கிறாங்க. இப்போ உள்ள ஆட்சியாளர்களை போன்று அல்ல. இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் அடிக்கடி வெளிநாட்டு பயணம், அடிக்கடி என்ன செய்ய சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்த நாட்டு அதிபர்களை சந்தித்து நமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக செல்லக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். பல காரணங்கள். அதே நேரத்தில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளிநாட்டு பயணம் என்று ஒரே ஒரு முறைதான் சென்றிருக்கிறார்கள். எங்கே அப்படின்னா ஜெருசலத்துக்கு போனாங்க. ஜெருசலத்துக்கு எதுக்கு போனாங்க? அங்கே பாதிரியாக்களுடைய வேண்டுகோள், நீங்க வரணும், அவருடைய கையிலே சாவி ஒப்படைக்கப்பட வேண்டும், பைத்துல் முகத்தஸுடைய சாவி அவருடைய கையிலே ஒப்படைக்கப்பட வேண்டும். சாவியை போய் வாங்கிட்டு வர்றதுக்காண்டி ஒரு தடவை வெளிநாட்டு பயணம் செஞ்சாங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க. ஒரு தடவை போயிட்டு சாவியை வாங்குறதுக்காண்டி போனாங்க, அவ்வளவுதான். சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளல அவங்க. பிறகு அவங்க மதீனாவிலிருந்து ஜெருசலத்துக்கு சென்று விட்டு திரும்பி வரும் பொழுது சில காலங்கள் ஆகிவிட்டது, கால நேரங்கள் ஆகிவிட்டது. வந்ததற்கு பிறகு குடிமக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வழக்கம் போல் அவங்களுடைய வளமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஜனாதிபதியாக போய் யாரையும் சந்திக்கிறது இல்லை. மக்களுடைய உண்மையான நிலைமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு சாதாரண மனிதனாக, ஜனாதிபதி என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவர்கள் சாதாரணமான மனிதராக செல்வார்கள். ஜெருசலத்திற்கு சென்று வந்ததற்கு பிறகு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாதாரணமாக செல்லுகிறார்கள். ரோட்டிலே அப்படியே வலம் வருகிறார்கள். ஒரே ஒரு மூதாட்டி ஒரு கூடாரத்தின் வாசலிலே நிற்கிறாள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போய் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க, சலாம் சொன்னாங்க. அம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நான் நல்லா இருக்கிறேன், நன்றாக இருக்கிறேன். உமர் திரும்பி விட்டாரா? அடுத்த கேள்வி அவங்க கேட்குறாங்க. அந்த மூதாட்டி, உமர் வெளிநாட்டு பயணம் போனாரே, உமர் திரும்பி வந்து விட்டாரா என்று கேட்கிறார். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல், உமர் வந்து விட்டார், திரும்பி விட்டார். இதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த மூதாட்டிகிட்ட கேட்குறாங்க, அம்மா உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்தில் நீங்கள் என்ன அபிப்பிராயப்படுறீங்க என்று கேட்ட நேரத்தில் அந்த பெண்மணி, அந்த மூதாட்டி சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு, உமருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நன்மையே கிடைக்காது என்றார்கள். வார்த்தையை கவனிங்க, இந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நன்மையே கிடைக்காது. எப்பேற்பட்ட ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், டைக்ரிஸ் நதியிலே ஒரு நாய் இறந்து கிடந்தாலும் கூட அதற்கும் நான் தான் பொறுப்பாளி என்று சொன்னவர்கள், ஒரு மூதாட்டி இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு நடுங்கி போய் விட்டார்கள், அதிர்ச்சி அடைகிறார்கள். பிறகு அவருடைய சிரமத்தை கேட்குறாங்க. கேட்டதற்கு பிறகு, இதை நீங்கள் உமர்கிட்ட கொண்டு போயிருக்கலாமே, உங்களுடைய சிரமம் உமருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் இந்த விஷயத்தை உமர்கிட்ட கொண்டு போயிருக்கலாமே, இப்போது சொல்கிறாங்க மனு கொடுத்துருக்கலாமே, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கலாம், என்ன அமைச்சர்கள்ட்ட மனு கொடுத்துருக்கலாமே, எங்களுக்கு தெரியாதே என்று சொன்ன நேரத்தில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க இந்த வார்த்தையை, நீங்கள் உமர்கிட்ட கொஞ்சம் சொல்லியிருக்கலாமே உங்களுடைய சிரமத்தை. அந்த மூதாட்டி அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய உமர், கிழக்கிற்கும் மேற்குக்கும் மத்தியில் இவ்வளவு பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடிய உமர், என்னுடைய நிலைமை தெரியாமல் எப்படி இருக்கலாம் என்று கேட்டார். குடிமக்களுடைய அந்த முடிவை பாருங்க. உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, இப்போது இருக்கக்கூடிய முதியவர்கள், கிழவிகள் கூட அறிவாளியாக இருக்கிறார்கள், உமரை காட்டிலும் என்றார்கள். உமரை விட வயதான கிழவிகள் அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பிறகு அந்த பெண்மணியிடம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உங்களுக்கு நேர்ந்த இந்த நம்பகத்தன்மையுடைய மோசடிக்கு பகரமாக 25 தீனார்களை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்,
நஷ்ட ஈடாக தருகிறேன் என்று தன்னை உமர் என்று வெளிப்படுத்துகிறார்கள். ஏன்னா நீங்கள் நம்பி இருந்தீங்க, உமர் ஆட்சி புரிகிறார், அவர் நம்மளை பார்த்துக்கிடுவார், நம்முடைய சிரமங்களை குறைப்பார் என்ற நம்பிக்கையோடு இருந்தீர்கள். அந்த நம்பகத்தன்மையை கெடுத்ததற்கு பகரமாக ஒரு 25 தீனார்களை நஷ்ட ஈடாக நான் உங்களுக்கு தந்துடுறேன் என்று சொல்லி எழுதி வாங்கி கொள்கிறார்கள். நஷ்ட ஈடு என்று சொல்லி எழுதி வாங்கிக்கிறாங்க. எழுதுறதுக்கு காகிதத்தை தேடுகிறார்கள், காகிதம் கிடைக்கவில்லை. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த போட்டிருந்த அந்த உடையிலிருந்து கொஞ்சம் துணியை கிழித்து அதிலே எழுதி கேட்கிறார்கள். எழுதி கொடுத்ததுக்கு பிறகு அந்த எழுதி கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலும் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலும் கையெழுத்து வாங்கி வச்சுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா கையெழுத்து வாங்கி கொண்டு அதை தன்னிடத்தில் வைத்துக் கொள்கிறார்கள். பிறகு ஒரு நேரத்திலே தன்னுடைய மகனாரிடத்திலே சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் இறந்ததற்கு பிறகு என்னை கஃனிடும் பொழுது இந்த துணியையும் சேர்த்து வைத்து நீங்கள் கஃனிட வேண்டும் என்று. ஏனென்றால் நம்பகத்தன்மை குறைந்து விட்டது. அதற்கு பகரமாக நான் இந்த உலகத்திலே நஷ்டஈடு வழங்கிவிட்டேன், அந்த அம்மாவிடம் நான் மன்னிப்பு கோரிவிட்டேன், என்ன செய்ய வேண்டும், நீங்கள் கஃன் துணியோடு இதையும் சேர்த்து வச்சிருன்னு சொன்னாங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள். அவருடைய வாழ்க்கையில் வழியில் வந்த மூமின்களால் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? எல்லா நேரத்திலையும் மோசடி, யாரையும் நம்ப முடியல, எதையும் நம்ப முடியல. தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அளவை நிறுவையில் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு அளவையில் எவ்வளவு மோசடி தெரியுமா? நிறுவையில் எவ்வளவு மோசடி. ஒரிஜினல் பொருள் என்று சொல்லி தரம் குறைந்த பொருளை கொடுப்பதிலே மோசடி. எப்படியாவது நிறைய பணம் சம்பாதித்து விட வேண்டும். மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இப்பேற்பட்ட நபருக்கு நிறைய வேதனைகளை வச்சிருக்கிறான். வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வைலுலில் முத்தஃபிஃபீன், வியாபாரிகளுடைய கவனத்திற்கு, அளவையிலும் நிறுவையிலும் யார் மோசடி செய்கிறார்களோ அவர்களுக்கு வேதனை இருக்கிறது, அவர்களுக்கு நரகத்துடைய கடுமையான வேதனை இருக்கிறது, கேடு இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வசனத்திலே குறிப்பிடுவான். அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தர் நம்ம மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா அதை நிறைவேற்றணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அமானிதம் என்பது பொருளை கொடுப்பது மட்டுமல்ல, யாராவது ஒருத்தவங்க மஷூரா கேட்குறாங்க, இந்த விஷயம் அங்கே மஷூரா கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சரியான மஷூரா கொடுக்கணும். இது நம்பகத்தன்மையில் உள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில் சொல்வது என்றால் அல் முஸ்தசாரு முஅ்தமினுன், யார்கிட்ட போய் மஷூரா கேட்கப்படுகிறதோ அவர் நம்பகத்தன்மை உடையவராக இருக்கணும். குடும்ப விஷயமா மஷூரா செய்வார் ஒருத்தர், அல்லது வேறு முக்கியமான ரகசியம் சார்ந்த விஷயங்களை மசூரா செய்வார். அந்த மசூராக்கு இவர் சரியான முறை நம்பகத்தன்மை உள்ளவராக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் காட்டிலும் நாம் 2 நபர்களிடத்தில் என்ன செய்ய ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளணும். முதல்ல அல்லாஹ்விடத்தில், 2வது அடியார்களிடத்தில். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒவ்வொரு மூமினிடம் நம்பகத்தன்மை அவன் எதிர்பார்க்கிறான். முதலில் அல்லாஹ்விடத்தில் நம்ம வெளிப்படுத்தணும். நம்ம எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன், நம்மெல்லாம் ஒரு நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். என்ன உடன்படிக்கை செய்திருக்கோம் அப்படின்னா, நம்மெல்லாம் ரூஹுகளாக இருக்கும் பொழுது, ஆலமே அருவாகன்னு சொல்லுவாங்க, நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகுந்தண்டிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கியாமத்து நாள் வரையும் வரக்கூடிய சந்ததிகளை எல்லாரையும் வெளிப்படுத்தி வைத்து கொண்டு ரூஹுகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த ரூஹுகளை வைத்து எல்லார்கிட்டையும் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டான். என்ன உடன்படிக்கை தெரியுமா? இது அகத ரப்புக மீசாக, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வசனத்திலே சொல்லி காட்டுவான். என்ன உடன்படிக்கை? உங்களுடைய ரப்பு யாருன்னு அல்லாஹ் கேட்டிருக்கான், நான் இல்லையான்னு கேட்பான். அப்போ எல்லாரும் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, காலு பலா, யாரெல்லாம் நீ தான் எங்களுடைய ரப்பு அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கோம். இது நமக்கு யாருக்கு நினைவு இல்லை? யாருக்காவது நினைவு இருக்குதா? இப்படி சொன்ன நினைவு யாருக்காவது இருக்குதா? ஆனால் இப்படி ஒரு நிலை நடந்திருக்கிறது. இந்த உலகத்தில் நாமெல்லாம் வருவதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே நாமெல்லாம் ரூஹுகளாக இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறான். உங்களுடைய ரப்பு நான் இல்லையான்னு கேட்கும் பொழுது நம்மள என்ன சொல்லியிருக்கோம்? எங்களுடைய ரப்பு நீதான் அப்படின்னு உடன்படிக்கை செய்துட்டு வந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்துக்கு வந்ததற்கு பிறகு நம்பகத்தன்மையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தொழுகை அமானத், உழு அமானத், நாம் செய்கின்ற அத்தனை அமல்களும் அமானத், நம்பகத்தன்மையோடு செய்ய வேண்டும். முதல்ல நம்முடைய ஈமானை, நம்பகத்தன்மையை அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். குர்ஆன் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக அடியார்களிடத்தில், இன்னைக்கு மக்களிடத்தில் நம்பகத்தன்மை ரொம்ப குறைஞ்சி போச்சு.
மோசடி செய்துவிட்டால் அதனை மோசடிய பலனை நம்ம அனுபவித்து ஆகணும். ஏமாற்று வேலை செய்துவிட்டு நிச்சயமாக நம்ம நிம்மதியோடு வாழ முடியாது. கடைசி நேரம் என்று ஒன்று இருக்கிறது எல்லாவற்றுக்கும். அந்த இறுதி நேரத்தில் நம்முடைய நிலைமை எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதார ஆசை, பணத்தின் மீது கொண்ட ஆசையின் காரணமாக நம்முடைய தொழில்துறையில் ஏமாற்றி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி. ஒரு குடும்பத்தில் கணவன் பொறுப்புதாரி, ஒரு குடும்பத்தில் மனைவி பொறுப்புதாரி, மகன், பிள்ளை, வியாபாரிகள், இன்ஜினியர்கள், மருத்துவர்கள், துறை சார்ந்த அத்துணை வல்லுநர்களும் பொறுப்புதாரிகள். இன்னைக்கு மருத்துவ ரீதியாக நமக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளவு பயப்பட வேண்டியதாக இருக்குது. உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்கள்ட்ட இவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, நம்முடைய ட்ரீட்மெண்ட் சரியாக போயிட்டு இருக்குதா, என்ன சூழ்நிலை என்பது கூட நம்பகத்தன்மை இல்லாமல் போய்விட்டது. அவ்வளவு மோசமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். யாருக்கு அமானத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை இல்லையோ அவருக்கு ஈமான் கிடையாது. யாரும் எப்படி வேணால் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு சென்று விடலாம். ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்பகத்தன்மையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்போதான் மறுமையில் வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஈமானுடைய பரிபூரணத்தோடும் நம்பகத்தன்மையோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல் வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா.